Hello all. நம்ம இன்னைக்கு இன்சுலின் பத்தி பார்க்கலாம். இன்சுலின் இஸ் a hormone which is very useful for our body. இன்சுலின் இருக்கிறதுனால தான் நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் குளுக்கோஸை அப்டேக் பண்ணி எனர்ஜியா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்கு. எந்தெந்த டைப்ல இன்சுலின் கண்டிப்பா தேவைன்னு பார்த்தீங்கன்னா டைப் 1 டயபெட்டிஸ்ல. ஏன்னா அதுல பேசிக் டிஃபெக்டே இன்சுலின் ப்ரொடக்ஷனே இருக்காததுனால வெளியில இருந்து நம்ம இன்சுலின் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஆனா நீங்க டைப் 2 டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா அங்க ஓரலா சாப்பிடுற மெடிகேஷன்ஸ் கொஞ்சம் வேலை செய்யும். பட் அந்த டைப் 2 டயபெட்டிஸ்லயும் சில இண்டிகேஷன்ஸ் இருக்கு. எந்தெல்லாம் சுச்சுவேஷன்ஸ்ல இன்சுலின் போடணும்னு சொல்லிட்டு சில இண்டிகேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா HbA1c, உங்களோட அந்த 3 months பிளட் டெஸ்ட் ஒன்று HbA1c பண்ணுவீங்க இல்லைங்களா, அது எப்போயாச்சும் மோர் தென் 10% வந்துச்சிங்கன்னா அப்போ இன்சுலின் போட்டுக்கணும். அண்ட் பர்சிஸ்டண்டா சுகர் ஹையாக வருது, 300 mg/dL கண்டிப்பாக வந்துட்டே இருக்குன்னா அப்போ நீங்கள் இன்சுலின் போட்டுக்கணும். அண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறீங்க, எதனா சர்ஜரி ஆகுது இல்லை வேறு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அப்போ இன்சுலின் போட்டுக்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ப்ரெக்னென்சி டைம்ஸில் மாத்திரை ஆப்ஷன்ஸ் ரொம்ப லிமிட்டட். அந்த டைமில் நீங்கள் இன்சுலின் கண்டிப்பாக போடணும். இன்சுலினில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேபிட் ஆக்டிங் இன்சுலினில் இருக்குது. இதில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்சுலின் லிஸ்ப்ரோ, இன்சுலின் ஆஸ்பாட்னு வரும். பிராண்ட் நேம்ஸ் கேட்டிங்கன்னா ஹியூமலாக், நோவா ரேபிட் இந்த மாதிரியெல்லாம் வரும். இது யூஸ்வலி கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுக்குவாங்க. அண்ட் நியர்லி 3 to 5 hours வரைக்கும் ஆக்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின். இதை வந்து ரெகுலர் இன்சுலின் சொல்லுவாங்க. இது சாப்பிட்றதுக்கு ஒரு 15 to 30 minutes முன்னாடி போடணும். அண்ட் இது ஒரு 5 to 6 hours வரைக்கும் ஆக்ஷன் வரும். இதுதான் நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது. அண்ட் ஹாஸ்பிட்டல் செட்டிங்ஸ்லையும் உடனடியாக சுகர் கம்மி பண்ணணும் இல்லை சுகருக்குரியான காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அந்த டைமில் இந்த இன்சுலின் தான் நம்ம மெயின்லி யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஆக்டிங் இன்சுலின். இது வந்து NPH இன்சுலின். இது நீங்கள் பிராண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமுலின் அண்ட் நோவார்லின் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இது கொஞ்சம் இன்டர்மீடியட் ஆக்டிங், அரௌண்ட் 8 to 10 hours வரைக்கும் ஆக்ஷன் இருக்கும். இதை நம்ம ஒரு நாளைக்கு 2 தடவை மேக்ஸிமமாக போடலாம். நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா லாங் ஆக்டிங். லாங் ஆக்டிங்னு பார்த்தீங்கன்னா இதில் 2-3 விதம் இருக்குது. நீங்கள் யூஸ்வலாக காமனாக யூஸ் பண்ணியிருப்பீங்க லேண்டஸ்ட்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி பென் டைப்பில் வரும். இந்த இன்சுலின் வந்து இது ஒரு நாளைக்கு ஒரு டைம் போட்டால் போதும், 24 hours வரைக்கும் ஆக்ஷன் இருக்கும். டைம்ஸ்லாம் நம்ம இன்சுலின் மிக்ஸ் கூட பண்ணுவோம். எந்த மாதிரி இன்சுலின் மிக்ஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்மீடியட் ஆக்டிங் இன்சுலின் இருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த NPH இன்சுலின் ப்ளஸ் ரெகுலர் இன்சுலின் இல்லைனா ரேபிட் ஆக்டிங் இன்சுலினை நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். ரெகுலர் ரேபிட் ஆக்டிங் இன்சுலின்லாம் கிளியர் சொல்யூஷன்ஸாக இருக்கும், சால்யூபிள் சொல்யூஷன்ஸாக இருக்கும். அண்ட் இந்த இன்டர்மீடியட் ஆக்டிங் வந்து கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கும். ஸோ ரெண்டும் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கிற இன்சுலின் எடுத்துட்டு அதே சிரிஞ்சில் திரும்ப க்ளவுடியாக இருக்கிற இன்சுலின் எடுத்துக்கணும். ஸோ எவ்வளோ யூனிட்ஸ் வருதுன்னு உங்கள் டாக்டர் கண்டிப்பாக ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கணும். இன்சுலின் இன்ஜெக்ஷன் சைட்ஸ் எங்கெல்லாம் நம்ம இன்சுலின் இன்ஜெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த கையோட பேக் பார்ட்டு, பேக் ஆஃப் தி ஆர்ம்னு சொல்லுவாங்க. அண்ட் அப்டமன், லோவர் பார்ட் ஆஃப் தி அப்டமன், அம்பலிகஸ் அப்படின்னா தொப்புள்ள இருந்து ஒரு 2 cm கீழே ரவுண்டாக நம்ம இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேக், இடுப்பு பகுதியில், பொட்டாக் பகுதியில் இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேட்ரல் பார்ட் ஆஃப் தி தைஸ், நம்ம கால் தொடையோட சைடில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஜெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எங்கே இன்ஜெக்ட் பண்ண போகிறோமோ அங்கே ஒரு செதையை ஒரு 3 விரல் வச்சு நம்ம ஒரு பிஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும். எதுக்கு இப்படி பண்ணோன்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்சுலின் இன்ஜெக்ஷனை டைரெக்டாக நம்ம ஸ்கின்லேயோ இல்லை மசில்லையோ குத்த போகிறது கிடையாது. ஸ்கின்னுக்கு கீழே ஒரு கொழுப்பு பகுதி இருக்கும், சப்கியூட்டேனியஸ் ஃபேட்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு லேயரில் தான் நம்ம இன்சுலின் இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பிஞ்ச் எடுத்துகிட்டு 90 degree ஆங்கிளில் இன்சுலினை நம்ம அந்த நீடல் வச்சு இன்ஜெக்ட் பண்ணணும். ஸோ இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கணும். இன்சுலின் யூஸ்வலி வயல்ஸில் வரும், கிளாஸ் வயல்ஸில் வரும், அப்படி இல்லைன்னா பென் டைப்பில் வரும். ஸோ பேசிக் இன்சுலின், இந்த ரெகுலர் இன்சுலின், மிக்ஸ்டார்ட் இன்சுலின் இந்த மாதிரி இன்சுலின் எல்லாம் வயல்ஸில் வரும். அண்ட் பென் டைப்ஸ்லுமே வரும். நம்மளுக்கு எது ஃபீஸிபிளாக இருக்கோ, ஏன்னா பென் டைப்ஸ் எல்லாம் பேசிக்கலி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். பட் இந்த கிளாஸ் வயல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப் அண்ட் அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ எது நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்து நம்ம அதை வாங்கிக்கணும். அண்ட் இன்சுலின் சிரிஞ்சஸ் வந்து யூஸ்வலாக 2 types வரும். ஸோ அது வந்து கலர் கோடிங் கேப்போட வரும். ஒன்று வந்து ரெட்டு, இன்னொன்று வந்து ஆரஞ்சு. ரெட்டு கேப் இருக்கிற இன்சுலின் சிரிஞ்ச் வந்து யூஸ்வலி 40 unitsனு போட்டிருக்கோம் இன்சுலின் வயல் மேலே. அதுக்கு நம்ம 40 units இருக்கிறதுனால ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். வேறாஸ் 100 unitsனு போட்டுருக்கோம் சில வயல்ஸ் மேலே, அப்போ நம்ம ஆரஞ்சு கேப் இருக்கிற இன்சுலின் சிரிஞ்ச் யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு யூனிட்ஸ் எவ்வளோ போடணுன்ட்டு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சிரிஞ்சிலே நம்மளுக்கு கேலிப்ரேஷன்ஸ் இருக்கும். 1 unit 2 unit 3 unit அப்படி கேலிப்ரேஷன்ஸ் இருக்கும். எவ்வளோ யூனிட்ஸ் வேணுமோ அதை நம்ம வயல்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆஸ்பிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அண்ட் ஏர் பபிள்ஸ் எல்லாம் டிஸ்கார்ட் பண்ணி வச்சுக்கணும்.
ஸோ இங்கே நீங்கள் பென் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்டில் நம்மளுக்கு எவ்வளோ யூனிட்ஸ் வேணுமோ அவ்வளோ யூனிட்ஸ் டைட்ரேட் பண்ணால் இன்ஜெக்ஷன் லோட் ஆகும். ஸோ லோடான இன்ஜெக்ஷனை நம்ம அந்த பிஞ்ச் பண்ணி வச்சிருக்கிற சைடில் 90 டிகிரி ஆங்கிளில் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு 5 to 10 செகண்ட்ஸ் வரைக்கும் கூட அதை அப்படியே வச்சுக்கிட்டு அப்புறமா தான் எடுக்கணும். இந்த சைட்டை இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் ரப் பண்ணாதீங்க. ஸோ சில பேரெல்லாம் நான் இன்சுலின் கண்டினியூஸாக போட்டுட்டு இருக்கேன், சுகர் டேப்லெட்ஸும் சாப்பிட்றேன், அப்போ கூட எனக்கு சுகர் கண்ட்ரோலே வர மாட்டேங்குதுன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைட் சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்பவுமே ஒரே சைட் கம்ஃபர்டபுளாக இருக்குன்ட்டு அவங்களுக்கு எந்த சைட் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறாங்களோ அதே சைட்டுக்கு ரிப்பீட்டடாக இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அங்கே இருக்கிற ஃபேட் டிஷ்யூ எல்லாம் அட்ரோஃபி ஆயிட்டு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஆகிட்டு அங்கே இன்சுலின் அப்சார்ப்ஷன் சரியாக இருக்காமல் இருக்கும். ஒரு ஸ்கார் டிஷ்யூ ஃபார்ம் ஆகும். அது வந்து லைப்போ அட்ரோஃபின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் இன்ஜெக்ஷன் சைட் ரொட்டேஷன் ஒன்று இருக்குது. அது என்னன்னா 2 சைடுமே. ஸோ இன்னைக்கு காலையில் ரைட் சைடு போட்டிங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து சேம் லெஃப்ட் சைடில் போடுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் சேம் ரைட் சைடில் போட்டிருக்கீங்கன்னா அந்த ரைட் சைடுக்கு ஒரு கொஞ்சம் முன்னாடி போடுங்க அண்ட் அதே சேம் பேரலாக லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணிங்க. ஸோ ஐதர் கிளாக் வைஸ் ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் சைட்டை மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம அந்த லைப்போ அட்ரோஃபியை கொஞ்சம் தடுக்கலாம். ஸோ நீங்கள் இன்சுலின் போடும்போது இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறது என்னென்னா இந்த ரேப்பிடு ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின் எல்லாம் போடும்போது தயவு செய்து இன்சுலின் போட்டதுக்கப்புறம் சாப்பாடை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா ஹைப்போகிளைசிமியா ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப நிறையவே இருக்குது. ஹைப்போகிளைசிமியானா பிளட் சுகர் ரொம்ப கம்மியாகிறதுக்கான சான்சஸ் வரும். அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும்னா மயக்கமாக வரும், வேர்த்து ஊற்றும், வீக்காக ஃபீல் ஆகும், நடக்க முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் சிம்டம்ஸ் வந்துடும். ஸோ இன்சுலின் ரேப்பிட் ஆக்டிங் இன்சுலின் ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின் போடும்போது சாப்பாடை மாத்திரம் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ஃபைனலி சிரிஞ்சஸ் எப்போ நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெட் கேப் போட்ட சிரிஞ்சஸ் எல்லாம் யூஸ்வலி ஒன்ஸ் யூஸ் தான். பட் எக்கனாமிக்கல் ரீசன்ஸ்க்காக ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணணுன்றதுக்காக மேக்ஸிமம் ஒரு 2 to 3 times அலோவ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி 2 to 3 times அலோவ் பண்ணுறதுமே நம்மளுக்கு பெயினை கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் வீட்டில் யாராச்சும் சுகர் பேஷண்ட்ஸ் இருந்து அவங்களுக்கு இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது எப்படி போடணும், என்ன யூஸ் பண்ணணுன்ற கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கும். ஸோ உங்களோட டயபெட்டிக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.